Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு காலையிலேருந்தே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சதுமே மித்ராக்கு வந்து டயப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சும்மா மேலே தண்ணி மட்டும் ஊற்றிட்டு பாடி வாஷ் வந்து பண்ணி விட்டுட்டேன். சோப் எதுவும் இப்போ வந்து தேய்க்கலை, ஏன்னா அது வந்து நான் ரெண்டாவது ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து குளிக்க வைப்பேன். அதனால் இப்போ சும்மா வந்து மேலே தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு ஜஸ்ட் அவளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ளோர் டைம் வந்து கொடுப்பேன். சவுண்டு வரக்கூடிய டாய்ஸ் எதையாவது அப்படி சுற்றி போட்டோம் அப்படின்னா அதை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்ருப்பா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மித்ராக்கு வந்து ராகி தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் தான் கறி பண்ண போகிறேன், ப்ராய்லர் தான் வாங்கியிருந்தோம். அதனால் மித்ராக்கு வந்து அதை நான் இன்னும் கொடுக்கலை. ஸோ வந்து அவளுக்கு ராகி வந்து ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. இட்லியும் ஒயிட் சிக்கன் குருமா தான் பண்ணியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. சோம்பு, பட்டை, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், பே லீஃப் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இதுக்கு வந்து கொஞ்சம் போனோடு இருக்கிற மாதிரி பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கனில் உள்ள ஜூஸ் எல்லாமே வந்து அந்த கிரேவியில் இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஒரு 1.25 கிலோ சிக்கன் வந்து எடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து 2ஆக வந்து பிரிச்சுட்டேன். போன் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் இந்த கிரேவிக்கு போட்டுட்டு கொஞ்சம் போன்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி, என்டையர் போன்லெஸ் இல்லை, கொஞ்சம் போன்லெஸ்ஸாக இருக்கிறத வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதோடவே வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் லைட்டாக வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மொத்தமாக ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுடுவேன். அப்பப்போ வந்து செஞ்சிட்ருக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப தேவைப்படுங்கிறதுக்காக வந்து மொத்தமாக பண்ணி வச்சுருவேன். அதுவுமே வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தானே. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் லோ பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம வதக்க அந்த சிக்கன் வந்து லைட்டாக வந்து குக் ஆகி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே இதுக்கு தேவையான ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், கேஷ்யூநட், கசகசா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி நல்ல மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருங்க. இங்கே வந்து சிக்கன் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து போட்டுக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர். நம்ம இதுக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண மாட்டோம். இதோட காரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பச்சை மிளகாவும் இந்த பெப்பர் பவுடர்லேயும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. தயிர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது வந்து அந்த ஒரு தக்காளி வந்து இதுக்கு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த புளிப்பு தன்மை கொடுக்கறதுக்கு தான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம்ல கோகோனட் பேஸ்ட்டு, அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. கேஷ்யூ நட்டு எல்லாமே போட்டிருக்கனால பயங்கர க்ரீமியாக வந்து இருக்கும். ஸோ அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் ஜாரையே வந்து கழுவி கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னா சிக்கனும் வந்து குக் ஆகணும், அதே டைம் வந்து நமக்கு கிரேவி மாதிரியும் வந்து இருக்கணும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஆற வந்து இந்த குழம்பு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம் இல்லாமல் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து கூட கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதேமாதிரி ரொம்ப பெப்பரும் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் கலர் வந்து ஒரு மாதிரி கிரே கலராக வந்து மாறிடும். கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 2 to 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. நல்லா ஜூஸியாக வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒயிட் சிக்கன் குருமா ரெடி. இது உங்களுக்கு வந்து இட்லி கூட, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்பைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். காரம் இருக்காதேன்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து அந்த காரம் இல்லாமல் அந்த ஸ்வீட்னஸோட இந்த கிரேவி சாப்பிட்றது தான் வந்து தனி டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இட்லியை வச்சுட்டு அப்படியே தாராளமாக இந்த குருமாவை அப்படி மேலே ஊற்றி சாப்பிட்றப்போ
அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டு. சுதன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதும் மித்ரா வந்து குளிக்க வச்சிருவேன். குளிக்க வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்குவா. இந்த டைமில் நான் இன்னொரு விஷயமும் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து இப்போ இன்டைஜஷனாக இருக்குது, கோலிக் பெயினாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பெருசாக மெடிசின்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, அவளுக்கு கொஞ்சம் வந்து இந்த வயிறு வலியாக இருக்குது, ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னா வந்து லவ்லாப்போட டம்மி ரோலானை வந்து நேவலை சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்டுடுவேன். இதில் வந்து உங்களுக்கு ஹிங், ஜிஞ்சர், ஃபெனல் அதெல்லாம் தான் இருக்கிறனால வந்து இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் இல்லைனா கொஞ்சம் ப்ளோட்டடாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி பேபிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கோலிக் பெயின் வந்து வரும். ஸோ அந்த டைமில் கூட வந்து நீங்கள் இதையே வந்து யூஸ் பண்ணலாம். கோலிக் பெயினுக்கு டாக்டர் வந்து சிரப் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அதையும் நீங்கள் கொடுத்துட்டு இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் வந்து இருக்கும். இதை அப்பப்போ அப்ளை பண்ணிவிட்டு டம்மி டைம் கொடுத்தீங்கனாலே போதும், நல்ல ரிலீஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதில் ஆல்கஹால், மினரல் ஆயில், பேரபன், டாக்ஸின்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேபி சேஃப் தான். அதனால் வந்து தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மித்ராக்கு வந்து மோஸ்ட்லி அவளுக்கு வந்து கேஸ் காஸ் பண்ணாத மாதிரி தான் ஃபுட்ஸ் வந்து கொடுப்பேன். பட் இன்கேஸ் அதனால் அவளுக்கு ஏதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது இல்லைனா வந்து ப்ளோட்டடாக இருக்குது அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணி விட்டுருவேன். இது உங்களுக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மித்ராக்கு ஃபீட் பண்ணி அவளை தூங்க வச்சுட்டு லன்ச் வேலை பார்க்க வந்தாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து அந்த மீதி இருக்கிற சிக்கன் இருந்துச்சுல, அதில் ஒரு ரோஸ்ட் மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இதுவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல சிக்கனை வந்து மசாஜ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து மேரினேட் ஆகட்டும். அந்த டைமில் நான் ரைஸும் தக்காளி ரசமும் வந்து வச்சு எடுத்துட்டேன். ஸோ சிக்கன் வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட மேரினேட் ஆன பிறகு நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். அப்போ இன்னும் நல்ல டெண்டராக ஜூஸியாக வந்து சிக்கன் வந்து இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மோஸ்ட்லி கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஹோல் மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் லைட்டாக வந்து பொரிஞ்சதும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஜீரகமும் அதுக்கப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகாவையும் வந்து கிள்ளி போட்டேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் கொடுக்கறதுக்காக வந்து காஞ்ச மிளகா போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 to 3 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய வெங்காயம் வந்து ஆட் பண்ணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதை ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளியும் தயிரும் தான் வந்து இதுக்கு அந்த புளிப்பு அண்ட் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக. அதனால் கொஞ்சம் 2 பெரிய தக்காளியாகவே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி எல்லாமே வந்து லைட்டாக வந்து மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிரேவி சிக்கன் எல்லாத்தையும் அப்படி சேர்ந்து வர்றச்சில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. சிக்கன் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இந்த சிக்கனில் இருந்தே வந்து வாட்டர் வர ஆரம்பிக்கும். நமக்கு குக் ஆகலை அப்படின்னா வந்து லாஸ்ட்டு வேணால் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சிக்கனை வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கனில் வரக்கூடிய வாட்டர்லேயே அது நல்லா குக் ஆகி வரட்டும். நடுவில் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து அதில் இருக்காங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி இல்லை, சிக்கனும் வந்து வேகவே இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணல. நிறைய வாட்டர் அதுலேயே வந்து இருந்துச்சு. ஸோ இடையில லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா குக் பண்ண வச்சுட்டேன். ஸோ சிக்கன் குக் ஆகிட்டா அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி பார்த்துக்கோங்க. குக் ஆகலை அப்படின்னா திருப்பியும் கவர் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் சிக்கன் மசாலா அண்ட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வந்து ரசம் சாதம் மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இந்த சிம்பிள் லன்ச் தான். ரசமும் இந்த சிக்கன் ரோஸ்ட்டும் மட்டும்தான். மாறனுக்கும் மித்ராக்கும் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கீரை வந்து கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போ
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்ஸ் வந்து அனுஷாவுக்கு வந்து சீமந்தம் வந்து பண்ணல, யூஎஸ் போயிட்டு தான் வந்து சிம்பிளாக பண்ண போகிறாங்க. அதனால் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் பலகாரம் மட்டும் வந்து அவங்களோட மாமியார் வீட்டில் போய் வந்து கொடுத்துருந்தோம். அந்த சீமந்த பலகாரம் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய வளகாப்புக்கு கொண்டு வந்திருப்பாங்க முறுக்கு, அதிரசம், காரச்சோ, சீவல் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதை வந்து கொண்டு போய் அவங்க மாமியார் வீட்டில் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து போயிருந்தோம். போய் கொடுத்தப்போ அவங்க வீட்டு ஷோகேஸில் பார்த்தப்போ வந்து அழகழகாக கிராஃப்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அவளோட அத்தையோட அக்கா ஹஸ்பண்ட் தான் இதெல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக, ரொம்ப க்யூட்டாக, க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்ஸையும் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்கள் யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நீங்கள் பார்க்குறதுல ஒரு 95% எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான். அந்த தேர் கொண்டு இந்த ஆடக்கூடிய இந்த டால்ஸு, அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கல்ல அது எல்லாமே வந்து தெர்மோகோல், சார்ட் பேப்பர், கார்ட்போர்டு இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரேர். அந்த சைடில் இருக்கக்கூடிய முருகர் அப்படி சில இது மட்டும்தான் வந்து ஷாப்பில் வந்து மற்ற மெட்டீரியல்ஸ்லேருந்து வாங்கியிருந்ததே தவிர ஒரு 95% அவங்க தான் வந்து செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த 2 ரெசிபீஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க வீட்லேயே வந்து கோழி குஞ்சும் வந்து வாங்கி விட்டுருந்தாங்க. ஸோ மாறன் அதை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.